எடப்பாடி முதலமைச்சருங்கிற செய்தி எங்களுக்கு முதல்ல வருது. இல்ல நீங்க பிரஸ் மீட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க. அவர் முதல்வராக்கணுங்கிறத கூட தாவைக்காதரோட அமைப்புங்கிறது தான். முதல்ல வந்து அப்படி சொல்லும்போது அவங்க கூட இருக்கிற மற்றவங்க செகண்டரி சோர்சஸ், தேர்ட் சோர்சஸ், அதுலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, எடப்பாடி முதலமைச்சர் ஆகிறது, நீங்கள் எல்லாம் வந்து அமைச்சரவையில் பங்கேற்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது அதிமுக தரப்பில் இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது. அதில் ரெண்டு கருத்து வந்து ரெண்டாக உடைஞ்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சிவி சண்முகம் வீட்டில் கூட்டம் நடக்குது, இன்னொரு பக்கம் எடப்பாடியார் வீட்டில் கூட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இப்படிலாம் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது எடப்பாடி முதலமைச்சருங்கிற செய்தி எங்களுக்கு முதல்ல வருது. இதுதான் வந்து வருது. 8ஆம் தேதி நைட்டுக்கு மேலே வந்து இந்த டெவலப்மெண்ட் வருது. என்னுடைய காதுக்கு வருது. என்ன வருதுன்னா, இல்லை இப்போ வந்து வேறு மாதிரி பேச்சு போயிட்டுருது, ஏன் ஒரு காமன் கேண்டிடேட் போடக்கூடாது, அப்படி காமன் கேண்டிடேட்னாக்கா யாரை போடலான்னா திருமாவை போடலாமா அப்படின்னு ஒரு பேச்சு போயிட்டுருது. அப்போ நான் இதை வந்து ரூமர் அல்லது ஃபன்னியாக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் அதை நான் பார்த்தேன். நான் சிரித்தேன். அதுக்கு இந்த மாதிரிலாம் நடக்காது, வாய்ப்பு இல்லை. தலைவர்களாக இருக்கிறவங்கள்ட்ட இருக்கிற மெச்சூரிட்டி அடுத்த நிலையில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்காது. எம்எல்ஏக்கள் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பேச்சே வந்து தப்பானதாக தான் போய் முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அது நடக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுறோம். அவ்வளோதான். இது வந்து அதிகாரபூர்வமான தகவல் இல்லை, காசிப்புன்னு நான் சொன்னதுக்கு அதுதான் காரணம். ஏன்னா உங்களை முதலமைச்சராக்க போகிறோம், அந்த இடதுசாரிகிட்ட நாங்கள் பேசிட்டோம், ஏன்னா இடதுசாரி ஒத்துழைப்பு இருந்தால் தான் அது நடக்கும். அப்படி யார்ட்டும் இவங்கள்ட்ட அவங்க யாரும் திருமாவளவனை முதலமைச்சராக போகிறோம் நீங்கள் இருங்கன்னு சொல்லலை. நாங்கள் ஐயுஎம்எல்கிட்ட பேசிட்டோம், நீங்கள் இருங்க, திருமாவளவனை முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு எதுவும் அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடக்கலை. பாமகவிட்ட பேசிட்டோம் அப்படின்னு யாரும் எங்கள்கிட்ட சொல்லலை. பிஜேபி சேர்ந்தாதான் அந்த 117 வரும், இல்லைன்னா வராது. அப்போது அங்கே பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ப்ராபபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இதை வந்து ஃபன்னியாக தான் நம்ம எடுத்துக்க முடியும். இது எப்படி இது வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு பேச்சு நம்ம நம்ப முடியும்? அப்போ நம்ம அதை நம்பலை. அதனால நம்ம வந்து அதை ஒரு காசிப்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதான். பட் அந்த ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு எப்படி அது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக முடியாது. பாலிடிக்ஸில் வந்து தன்னுடைய அரசியல் எதிரி யாருங்கிறத அவங்க தீர்மானிக்கும் போது அவங்க ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கணும்னு இவங்க முயற்சி எடுத்தால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது நீங்கள் எத்திக்ஸ், இதில் பொலிட்டிக்கல் எத்திக்ஸ் நீங்கள் வெளியிலேருந்து பண்ண முடியும். ஒரு பாலிடிக்ஸ் நடத்துகிறவங்க அவங்க சர்வைவில் இருந்து தான் திங்க் பண்ணுவாங்க. அவங்க வந்து நாளைக்கு நம்ம ஆட்சி அமைக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எதிர்காலம் வந்து பெரிய கேள்விக்குறியாக மாறும். திராவிட அரசியல் பாதிக்கப்படும். இவங்க மூலமாக வந்து நாளைக்கு பிஜேபி உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவரை ஒரு கேஜ்ரிவாலா, அரவிந்த் கேஜ்ரிவாலா இவரை வந்து ஈஸியாக தூக்கி எறிஞ்சிருவாங்க. அதனால் நம்முடைய எதிர்காலம் நாம் பேசுகிற அத்தனை ஆண்டு கால அரசியல் பாதிக்கப்படும் நினைக்கும் போது அவங்க அந்த மாதிரி கூடி பேசியிருந்தால் அது ஒன்றும் நம்ம பார்வையிலிருந்து பார்க்குற மாதிரி அதை அவங்க பார்க்க முடியாது. அப்படி பார்க்கணும் ஒன்றும் கட்டாயம் கிடையாது. எப்படி வந்து 107 சீட்டு வந்து விஜய்க்கு மேண்டேட், பீப்புள்ஸ் மேண்டேட்டோ, அந்த மாதிரி அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மற்ற சீட்டு அதுவும் பீப்புள்ஸ் மேண்டேட் தானே. அவருக்கு எதிராக இவ்வளோ ஓட்டு போட்டிருக்காங்களே, அவர் ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சாக்க அவர் ஆட்சி அமைக்கணும்னா ஒட்டுமொத்தம் 120 இடத்த கொடுத்துருப்பாங்களே தமிழ்நாட்டு மக்கள். ஏன் 120 இடம் அவருக்கு கிடைக்கல? அப்போ அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறது வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய தீர்ப்புன்னு எடுத்துகிட்டு போனால. 107 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு தனிப்பெரும் கட்சியாக இருக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் ஆட்சி அமைக்கணும்னா ஒன்று நாங்கள் உங்களுக்கு ஆர்டர் போடலை. அவர் ஆட்சி அமைக்கணுங்கிற முடிவை நாங்கள் தான் எடுத்துருக்குறோம். அதுவும் நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்ற நாங்கள் தான் முடிவு எடுத்துருக்குறோம். இதை பீப்புள்ஸ் மேண்டேட்லாம் சொல்ல முடியாது. இல்லை, ஒருவேளை அவங்க அந்த அது ஒன்றும் கட்டாயம் கிடையாது இருக்குதுங்கிறதுனால திமுகவோ அதிமுகவோ அப்படி ஒரு முயற்சி எடுத்தது வந்து நாம அவங்க பார்வையிலிருந்து தப்புன்னு சொல்ல முடியாது. பொலிட்டிக்கல் எத்திக்ஸ்ங்கிற முறையில் அது எப்படிங்க அதிமுகவும் திமுகவும் எதிரியாக இருந்தாங்க, இப்போ ஒன்றா சேரலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து ஒரு அரசியல் அறம் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பேசலாமே தவிர, ஆனால் உண்மையாக அரசியல் பண்ணுறவங்க, களத்துக்குள்ளே இருக்கிறவங்க அதை வந்து அப்படி பார்க்க முடியாது. அவங்களுடைய சர்வைவில் இருந்து அதை பார்ப்பாங்க. சார், ஃபைனலாக ஒருவேளை அந்த ஒரு ப்ரொபோசல் இருக்குதுங்கிறதுனால கூட அப்படி நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் தாவேக்கா பக்கம் போகிற ப்ராசஸ் ஃபாஸ்ட் அது அந்த அளவுக்கு பெருசாக நாங்கள் எடுத்துக்கல. அந்த அளவுக்கு அது அப்படி ஒரு புஷ் இருந்துச்சு நமக்கு. இல்லை, அதாவது அவரும் நினைக்கல, நாங்களும் நினைக்கல. தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் சட்டப்படி பார்த்தால் கூட தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் முதல் வாய்ப்பு தாவேக்காவுக்கு. ஆமாம். ஸோ அதுக்கு அது சட்டப்படி அதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அவர் தான் எங்கள்கிட்ட வந்து ஆதரவு கேட்டார். ஸோ நேச்சுரலி இயல்பாகவே அது இயல்பாக எடுக்கப்பட்ட, இயற்கையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. இல்லை, அவர் கேட்கறது என்னன்னா, அதிமுக முதலமைச்சர் இல்லை, திருமாவளவன் முதலமைச்சர் அப்படிங்கிற டெவலப்மெண்ட் வந்துச்சு. அப்போ என்ன ஸ்டாண்டுங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ அதை நான் வந்து 4 மணிக்கே நாங்கள் 2 பேரும் கடிதம் கொடுத்தாச்சுங்க.
அதுக்கு பிறகு இடதுசாரி கட்சிகள் ரெண்டும் 4-4:30 ஆமா, எட்டாம் தேதி மணிக்கு முடிஞ்சிருச்சு. கவர்னர்ட்ட கொடுத்ததுக்கு பிறகு 8ஆம் தேதி நைட்டு தான் அந்த இடதுசாரிகள் டெவலப்மெண்ட். இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாது. திருமாவளவன் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் அல்லது முதலமைச்சர் கேண்டிடேட் அங்க நிறுத்துறாங்க அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய அம்சம் தான். இல்ல உங்களோட அதுக்கான- நிலைப்பாடு அப்படின்றது என்னவா இருக்கு? அதுக்கான வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா 4-4:30 மணிக்கெல்லாம் நாங்க கவர்னர்ட்ட தாவேக்காவை ஆதரிக்கிறேன்னு எழுத்துப்பூர்வமா நாங்க 2 கட்சியும் கடிதம் கொடுத்ததற்கு பிறகு அதுக்கப்புறம் எந்த புதிய யோசனை வந்தாலும் திரும்ப எப்படி வாபஸ் வாங்க முடியும்? முடியாது. இப்ப காங்கிரஸ் இம்மிடியட்டா முடிவு எடுத்துட்டாங்க, உடனடியாக முடிவு எடுத்துட்டாங்க. இடதுசாரிகள் அதுக்கு எடுத்துடுறாங்க. நான் ஒரு நாள் கழிச்சு தான் அந்த முடிவு எடுக்கிறேன். அந்த ஒரு நாள்ல எனக்கு அந்த தகவல்கள் வருது. நான் அதை வந்து தொடக்கத்திலேயே அது சாதாரணமாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான் லெட்டர் கொடுத்து முடிச்சது பிறகு எனக்கு வந்த தொலைபேசி ஒன்று, இல்லை நீங்கள் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க, நாங்கள் வந்து உங்கள் பேரை வந்து ப்ரெஸ்லேயே அறிவிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லைங்க நான் பேப்பரில் கொடுத்துட்டேன், இந்த ப்ரெஸ்ஸை நான் ஒரு 2 மினிட்ஸ் நான் சந்திக்க போகிறேன், சாரி அப்படின்னு நான் சொன்னேன். இதெல்லாமே தேர்ட் சோர்சஸ் தான். இதெல்லாம் வந்து ஒரு செகண்டரி சோர்ஸ் கூட சொல்ல முடியாது. ஒரு செய்தியாளர் சந்திப்புல நீங்க கூட குறிப்பிட்டீங்க அதிமுக திமுக சேர்ந்தா என்ன தவறு அப்படின்னு. நான் சொன்னது திமுக எந்த கட்சிய திமுக வீழ்த்துவேன், திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொல்லி அதற்கு எதிராக 107 பேர் நீங்க ஜெயிச்சுட்டு அந்த திமுகவுடைய கூட்டணியில திமுகவால் வெற்றி பெற்றவர்கள் அவங்க திமுக கூட்டணியை சேர்ந்தவங்க தானே. எங்களை சொல்றீங்க பாஜக வந்துடக்கூடாதுன்னு. பாஜக வென்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் இதுல கலந்து கொள்ள, பாஜக இதில் தலையிடவே இல்லை. நாங்களாக எடுத்து முடிவது. அதிமுக பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைத்தவர்கள் விஜய் அவர்களிடம் நம்ம கேட்போம். ஏன்னா அவர் எங்கள் கட்சியெல்லாம் உடைச்சார்ல, பரவாயில்ல, அவரால் ஆட்சி அமைக்க முடியாது, இருந்தாலும் அவர் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாதுன்னு தானே இதே கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க, இதே திருமாவளவன் சொல்கிறாங்க. இன்னொன்று, திருமாவளவனையும் முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் ஒன்றும் திமுகவை ஆதரவு கேட்கல அந்த ப்ரொபோசல் வந்தப்போ கூட. ஏன்னா அவர்கள் அப்படி ஒரு ப்ரொபோசல் உங்கள்கிட்ட வந்தது. கம்யூனிஸ்டுகள் பிஜேபி இதுல பின்னணியில் இருக்கும்னு பயத்துல அதுக்கு வரமாட்டேன்னாங்க. இல்ல நான் கேட்கறது திருமாவளவன் முதலமைச்சர் அப்படின்ற ப்ரொபோசல் உங்கள்கிட்ட வந்ததா? எங்கள்கிட்ட என்ன, நாங்கெல்லாம் ஒன்னா தானே இருக்கோம், எங்களுக்கு அது எங்கள்கிட்டையும் சொன்னாங்க. அதிமுக வரும்போது உங்களுடையும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. அதுல பின்னணியில பிஜேபி கிடையாது, யாரும் கிடையாது. திருமாவளவன்கிற ஒரு கோரிக்கை வந்த பொழுது அவர் முதல்வராக்கணுங்கிறத கூட தாவைக்காதரோட அமைப்போங்கிறது தான் நாங்கள் திட்டமா இருந்தது. அதுல திமுக சேர்க்கிற திமுகவோட அந்த பேச்சுவார்த்தையும் நாங்கள் நடத்தவே இல்லை. வந்து அந்த ப்ரொபோசல் யார் அப்ப முன் வச்சாங்க? ப்ரொபோசல் வந்து அதிமுக சைட்ல சில நலம் விரும்பிகள் சொன்னார்களே தவிர, ஆனா அது வந்து திமுகவுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. வெளியில போறவங்க வெளியில போறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம். அதுபோல திருட்டுத்தனமாக முறைகட்டத்தனமாக ஆதரவை பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைத்தவர்கள் திமுக அதிமுக கூட்டணி அமைக்க பார்த்தது. அதனால தான் அந்த 25 பேர் வெளியேறி வந்தார்கள், அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தார்கள், அதனால தான் 6 பேர் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் ரிசைன் பண்ணாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் கட்டுக்கதை. அப்படி உண்மையிலேயே அந்த 25 பேர் வந்து திமுக அதிமுக கூட்டணி வரக்கூடாதுங்கிறதுக்காக வெளியேறி விஜய் அவர்களை ஆதரித்திருந்தா எதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து தங்கள் செயலுக்கு வருந்தி திருப்பி கடிதம் கொடுத்துருக்கணும் தான் நான் கேட்கிறேன். அதற்கு அவங்கள்ட்ட எல்லாம் பதில் கிடையாது, அவங்களே சொல்ல முடியாது. அவங்க போனதுக்கு வந்து திமுக அதிமுக இணைவு அப்படின்றது காரணம் கிடையாது. அதெல்லாம் காரணம் கிடையாது, அதெல்லாம் ஒரு காரணமே கிடையாது.